ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2008 ரிலீஸ் ஆன த ஹார்ஸ்மென் என்ற ஒரு ஹாலிவுட் மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஹீரோவை உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆள் இன்னமும் படம் நடிச்சிட்டு தான் இருக்காரு. ஆனா இவர் ஒரு பழைய ஆக்டர். இவர் அந்த காலத்துல நடிச்ச கிளாசிக் படங்கள்லாம் பார்க்கணுமே. நம்ம சேனல்ல கூட 2-3 படங்கள் போட்டிருக்கோம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மிஸ்ட்ரி ஜேர்னருக்காக பேர் போன ஆளுங்கள்னு சில பேரை சொல்லணும்னா அதுல இவரோட பேரையும் ஒரு பேரா சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் நடிச்ச முக்காவாசி படங்கள் இந்த மாதிரியான ஒரு ஜேர்னர்ல தான் இருக்கும். அப்படி ஒரு ஜேர்னல்ல எடுக்கப்பட்ட படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே கொடூரமா இப்படி எல்லாம் கூட கொலை பண்ண முடியுமான்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கோரமா சில கொலைகள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கொலையிலையும் கிடைக்கிற சின்ன சின்ன க்ளூவை கூட பெரிய அளவுல இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படியாவது இந்த கொலைகளை பண்ற கொலையாளியே கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஹீரோ கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்காரு. யார் இந்த கொலையை பண்றவங்க, எதுக்காக பண்றாங்க, கடைசியா ஹீரோ நினைச்ச மாதிரி கொலையாளியே நெருங்க முடிஞ்சுதா இல்லையா அப்படின்றத ரத்தமே உறைஞ்சு போற மாதிரியான ஒரு ட்விஸ்டோட சொல்றதுதான் படத்தோட கதை. சோ வாங்க, முடிவில்லா கொலைகளோட முடிவு என்னன்றத படத்துக்குள்ள போய் தெரிஞ்சுப்போம். படத்தை ஓபன் பண்ணா யாரோ ஒரு தாடிக்காரர் அவர் வளர்க்குற நாயை கூப்பிட்டுக்கிட்டு பனி நிறைஞ்ச காட்டுக்குள்ள மரம் வெட்டலாம்னு போறாரு. அப்ப இவர் கூட வந்துச்சு இல்லையா நாய். அந்த நாய் ஒரு இடத்த பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமா கொலைச்சிட்டு இருக்கு. என்னடா அதுன்னு தாடிக்காரர் நாய் கொலைக்கிற இடத்துக்கு போனா யாருமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள ஒரு ஸ்டூலை வச்சிருக்காங்க. ஸ்டூலுக்கு மேல ஒரு பாத்திரம் இருக்கு. பாத்திரத்தை மூடியும் வச்சிருக்காங்க. ஒருவித பயத்தோடையே தாடிக்காரர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாத்திரத்துக்கு பக்கத்துல போறாரு. பாத்திரத்தை சுத்தி இருக்க மரங்கள்ல கம்மன்சின்னு ரத்தத்தால் எழுதின மாதிரி சிகப்பு கலர்ல எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த தாடிக்காரரு ஒருவித அல்லோடியே தான் அந்த பாத்திரத்தை ஓபன் பண்றாரு. உள்ள என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல. எதையோ ஒன்ன பார்த்துட்டு இவர் ஸ்டன் ஆக இங்க சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு அந்த பக்கம் வீட்டுல தூக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிற ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னால உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. ஹீரோவுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தவன் டீனேஜ் பாய், இன்னொருத்தவன் சின்ன பையன். வேலைன்னு எப்ப பார்த்தாலும் ஹீரோ வேலையவே கட்டிட்டு அழறதுனால 2 பசங்களையும் சரியா கவனிக்கவே முடியல. ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன்லயே ஹீரோவோட ஃபேமிலியை எந்த அளவு பாத்துக்கிறாருன்றதுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்களேன். காலங்காத்தால வீட்டுல சாப்பிட கூட வழி இல்ல. அதாவது காசு பணம்லாம் இருக்கு. ஆனா ஹீரோ ஒரு போலீஸ் வேலையில பிஸியா இருக்கிறதுனால இந்த பொருள்லாம் வாங்கி வைக்க ஹீரோ மறந்துடுறாரு. அடிக்கடி ஹீரோ இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பெல்லாம் ஹீரோவோட பெரிய பையன் தான் இவனையும் இவனோட தம்பியையும் பாத்துக்கிட்டு ஏதோ ஒரு மாதிரி குடும்பம் ரன் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு புரிய வச்சதும் ஆரம்பத்துல காட்டுக்கு நடுவுல பாத்திரத்துல ஒரு பல்லு கடிச்சது இல்லீங்களா, அது சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் ஹீரோவோட தலையில வந்து விடியுது. சோ ஹீரோ நேரா சம்பவ இடத்துக்கு போறாரு. எதுக்காக பர்டிகுலரா ஹீரோ இந்த கேஸ்ல அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஹீரோ ஃபாரன்சிக் ஒடோன்டாலஜின்ற ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்காரு. அந்த சப்ஜெக்ட் மொத்தமும் மனுஷங்களோட பல்ல பத்தினது தான். அந்த ஒரு காரணத்துக்காகவே ஹீரோ இந்த கேஸ்ல அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாத்திரத்தை சுத்தி இருக்க மரங்கள்ல கம்மன்சின்னு ரத்தத்தால எழுதி வச்சிருக்க மாதிரி நம்ம பார்த்தோம்ல, ஆக்சுவலா அது ரத்தத்தால எழுதப்பட்டது இல்ல, சிகப்பு கலர் பெயிண்டால எழுதிருக்காங்க. பாத்திரம் இருக்க இடத்துக்கு ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்னு 4 திசையில இருக்க மரத்திலையும் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் ஹீரோ கிடைச்ச பல்ல எடுத்துட்டு போயிட்டு தனியா ஆராய்ச்சி பண்றப்போ பல்லுக்கு சொந்தக்காரன் 30 வயசுக்கு உட்பட்ட ஆளா இருக்கணும். அடுத்து அவன் ஸ்மோக் பண்ணுவான், ட்ரிங்க்ஸ் பண்ணுவான், நான் வெஜிடேரியன் இப்படின்ற எல்லாத்தையும் ஹீரோ பல்ல வச்சே கண்டுபிடிச்சிடுறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பல்லுக்கு சொந்தக்காரன் யாருன்றது இன்னும் சரியா தெரியல. ஆனா அவன் உயிரோட இருக்கும் போதே அவனோட வாயில இருக்க மொத்த பல்லையும் புடுங்கி எடுத்திருக்காங்க. இதை ஹீரோ அவரோட சீஃப் கிட்ட சொல்லி முடிச்சதும் இதுக்கு அடுத்த நாள் ஹீரோ அவரோட 2 பசங்க 3 பேருமா சேர்ந்து சர்ச்சில் உட்காந்துருக்கப்போ ஹீரோவுக்கு முக்கியமான ஒரு போன் கால் வருது. போன் எடுத்தா அடுத்த செகண்ட் தான் எப்பவும் போல நீங்க வீட்டுக்கு தனியா போங்கடா ராசான்னு சொல்லாம சொல்லி பசங்க வீட்டுக்கு போறதுக்கு உண்டான ஒரு சின்ன அமௌண்ட்டை ஹீரோ பெரிய பையனோட கையில கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்படி கூட்டிட்டு வந்த பசங்களை விட்டுட்டு போற அளவுக்கு முக்கியமான வேலை என்னடான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் ஒரு இழவு தான். ஆனான்ற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப அவளோட வீட்லயே வச்சு கொலை பண்ணிருக்காங்க. முதல்ல காட்டுக்கு நடுவுல பல்ல வச்சாங்கல்ல, அதே நபர் தான் இந்த கொலையையும் பண்ணிருக்கணும். ஏன்னா ஹீரோ சம்பவ இடத்துக்குள்ள போறப்போ நல்லா கம்பியில கட்டின காடை மாதிரி ஆனாவை கொலை பண்ணி உடம்புல துணியே இல்லாம உடம்புல அங்க எங்கன்னு ஹூக்க மாட்டி இவள ஒரு செட்டப்ல ஏத்தி வச்சிருக்காங்க. இது இல்லாம ஆனாவோட கொலை நடந்த அதே ரூம்ல எப்படி பல்லு கிடைச்ச இடத்துல 4 டைரக்ஷன்லயும் கம்மன் சீன்ற வார்த்தைய ரத்தத்துக்கு பதில் பெயிண்டால எழுதி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் எழுதி வச்சிருக்காங்க. சோ 2 சம்பவத்திலையும் சம்பந்தப்பட்டது ஒரே ஆளா தானே இருக்கணும். அப்புறம் ஆனாவை செக் பண்ண டாக்டரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மணி நேரமா ஆனாவோட பாடி இந்த செட்டப்ல தொங்கிட்டு இருக்கு. நடுவுல எப்ப அவளோட உயிர் பிரிஞ்சுதுன்றது இப்ப வரைக்கும் டாக்டரால கண்டுபிடிக்க முடியல. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஆனாவை கொலை பண்ணிட்டு அவளோட வயித்தை கிழிச்சு இந்த சமயத்துல ஆனா பிரெக்னண்டா இருக்கா. வயித்தை கிழிச்சு உள்ள பாதி நிலைமையில வளர்ந்த குழந்தைய அறுத்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் டாக்டர் ஹீரோ கிட்ட சொல்லி முடிச்சதும் இறந்து போய் தொங்கிட்டு இருக்க ஆனாவோட கழுத்துல கத்தி டாலர் போட்ட ஒரு செயின் இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. எது எப்படியோ நடந்த கொலையையும் ஆனாவை மாட்டி விட்டுருக்க செட்டப்ப பார்த்ததுலயுமே ஒரு விஷயம் ஹீரோவுக்கு நல்லா புரியுது. கண்டிப்பா இந்த வேலையை ஒரு ஆள் பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல, கூட்டமா சேர்ந்துதான் அதை பண்ணிருக்காங்கன்னு. இதனாலேயே இங்க கிடைக்கிற சின்ன சின்ன ஃபுட் பிரிண்ட கூட மைனூட்டா செக் பண்ண சொல்லி ஹீரோ அவரோட பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டு இருக்க, ஹீரோ வரதுக்கு முன்னாலேயே பார்ட்னர் இந்த ரூம் ஃப்ளோர்ல வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. தரையில ஏதோ ஒரு அச்சு மாதிரி இருக்கு. இப்ப அந்த அச்சு இருக்க இடத்துக்கு பார்ட்னர் ஹீரோ
ஹீரோவுக்கு கிட்ட போயிட்டு காட்ட அந்த அச்சு வேற எதுவும் இல்ல, கேமராவை வைக்கிற ஸ்டாண்டோட அச்சு தான் இது. இந்த அச்சு இங்க இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆனாவை டார்ச்சர் பண்ணி கொலை பண்றத வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இதை யாரு பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்கிறதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். கொலை பண்ணப்பட்ட ஆனாவுக்கு 3 பசங்க இருக்காங்க. அதுல முதல் பொண்ணு அவ ஒரு டீனேஜ் பொண்ணு. ஆனா அவ ஆனாவுக்கு பிறந்தவல்ல. ஆரம்பத்துல ஆனாவுக்கு குழந்தை இல்லைன்னு அவளை தத்து எடுத்திருக்கா. தத்து எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆனாவுக்கு 2 பசங்க பிறந்திருக்காங்க. சோ அந்த 3 பசங்கள்ட்டையும் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்த எப்படி கன்வே பண்ண போறான்றதா ஹீரோவுக்கு தெரியல. ஆனாலும் சொல்லிதானே ஆகணும். சோ மனசை கல்லாக்கிட்டு ஹீரோ பசங்க கிட்ட போறப்போ அந்நேரம் பார்த்து பசங்களோட அப்பா அங்க வந்துடுறாரு. நல்லதா போச்சு, நமக்கு வேலை மிச்சம்னு ஹீரோ வீட்லயே ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஆனாவோட தத்து பொண்ணுன்னு ஒரு பொண்ணை பத்தி சொல்லியிருந்தோம்ல, நம்ம அவ பேரை தத்து பொண்ணுனே வச்சுப்போம். அவ அம்மா போயிட்டாங்கன்ற ஃபீலிங்ல ரொம்பவே சோகமா வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுனே ஹீரோவுக்கு தெரியல. ஹீரோவால பண்ண முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், என் நம்பரை வச்சுக்கோமா, உனக்கு எப்போ எது பேசணும்னாலும் சரி உடனே நான் கான்டாக்ட் பண்ணி இவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்துறாரு. ஒரு வழியா கடமெல்லாம் முடிஞ்சதும் சரி இதுக்கப்புறமாச்சு குடும்பத்தை பாப்போம்னு ஸ்கூலை விட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க தான் பெரிய பையனை பிக்கப் பண்ண ஹீரோ போற வழியிலேயே, அப்பா நைட்டு நடக்க போற ஃபுட்பால் மேட்ச் உனக்கு டிக்கெட் இருக்குப்பா, வந்தனா நீ நானு நம்ம தம்பி 3 பேரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பெரிய பையன் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டதுனால அவ்வளவுதான்டா கண்ணா போயிட்டா போச்சுன்னு ஹீரோவும் வீட்டுக்கு போய் மேட்சுக்கு போக ரெடியா ஆயிடுறாரு. வந்துச்சு பாருங்க அப்போ ஒரு போன் வந்ததுலயே பசங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க, இனிமேல இந்த ஆள் வந்த மாதிரிதான், வா நம்ம வேலையை பார்ப்போம்னு பசங்க மூஞ்ச தொங்க போட்டு போயிடுறாங்க. இதுல ஹீரோவுக்கும் கடுப்பு தான். ஆனா என்ன பண்றது, வேலை முக்கியமாச்சு. சோ ஹீரோ யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு பார்ட்னர் சொன்ன சம்பவ இடத்துக்கு போக அங்க 2வதா ஒரு கொலை நடந்திருக்கு. இப்ப கொலை பண்ணப்பட்டிருக்கிறது 33 வயசு மதிக்கத்தக்க சில்வான்ற ஒரு ஆளு. இவன் 2வது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டீச்சரா இருக்கான். எப்படி இதுக்கு முன்னால ஆனாவோட கொலை நடந்துச்சோ அதே பேட்டர்ன்ல தான் சில்வாவோட கொலையும் நடந்திருக்கு. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா ஆனாவோட கழுத்துல கத்தி டாலர் போட்ட ஒரு செயின் மாட்டிருக்கிறதா பார்த்தோம்ல, இப்ப சில்வாவோட கழுத்துலயோ தராசு டாலர் போட்ட ஒரு செயின் மாட்டப்பட்டிருக்கு. மிச்சபடி கொலை நடந்திருக்க இடத்துல கம்மன் சீனு பெயிண்டால எழுதப்பட்ட வார்த்தைலாம் சேம் தான். அப்புறம் இந்த கொலையில போலீஸ்காரங்களுக்கு புதுசா ஒரு விஷயம் மாட்டி இருக்கு பாருங்க. ஏற்கனவே ஹீரோ சந்தேகப்பட்டாருல்ல, இந்த சம்பவக்காரனுங்க ஒரு ஆள் கிடையாது கும்பலா சேர்ந்து தான் கொலை பண்றானுங்கன்னு. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி சில்வாவோட பாடி கிடைச்ச இடத்துல 4 விதமான ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கு. அதுல ஒரு ஃபுட் பிரிண்ட் மட்டும் தான் சில்வாவோட பாடியை சுத்தி இருக்கு. சோ அந்த ஒரு ஆள் சில்வாவை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்கான். மீதி 3 பேரும் ஓரமா நின்னுகிட்டு அந்த ஒரு ஆள் பண்ற டார்ச்சரை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இதெல்லாம் எதுக்குன்னு தான் புரியாம ஹீரோ முழிச்சிட்டு இருக்கப்போ திடீர்னு அங்க இருந்த மொத்த போலீஸ்காரங்களுக்கும் ஒரு ட்விஸ்ட். இந்த ரூம்ல இருந்த ஒரு கபோர்ட்ல டபடபான்னு ஒரு சவுண்ட், உள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. இது என்னடா புது கூத்தா இருக்குன்னு மொத்த பேரும் கையில துப்பாக்கியோட போய் அந்த கபோர்டை திறந்து பார்த்தா உள்ள கை கால் வாய் கட்டப்பட்ட நிலைமையில அழுத மேனிக்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. ஆனா அந்த பொண்ணு யார் என்னன்றதெல்லாம் தெரியல. தற்சமயத்துக்கு அந்த பொண்ணை காப்பாத்திட்டு ஹீரோ அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி ரூமுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்றாரு. கொலை பண்ணவனுங்க எவ்வளவு தெளிவா இருந்திருக்கானுங்க பாருங்க. அவனுங்க அபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள வந்தது சாயந்தரம் 4 மணிக்கு, வெளியே போனது நைட்டு 7 மணிக்கு. கரெக்டா அவனுங்க உள்ள வரும்போதும் வெளியே போகும்போதும் எந்த இடத்துல கேமரால அவனுங்க மாட்டிப்பானுங்களோ அந்த இடத்த மட்டும் அழகா ஹேக் பண்ணி தூக்கிட்டு இருக்கானுங்க. சோ வந்து சில்வாவை கொலை பண்ணிட்டு போனது யாருன்றத ஃபுட்டேஜ் வச்சு ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் கடந்த 2 கொலையிலையும் ஒரு செட்டப்ல 2 பாடிஸ் ஏத்தி மாட்டி விட்டு இருந்தாங்கல்ல, அது அவ்வளவு சாதாரணமா கிடைக்கிற செட்டப் இல்ல. சில பர்டிகுலர் ஆளுங்க மட்டும் தான் அதை ரெடி பண்ணுவாங்க. அப்படி இதை ரெடி பண்ண ஆள் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் டாட்டூ ஷாப்ல ஒர்க் பண்றான். ஹீரோ அவங்கிட்ட போய் உங்ககிட்ட யாருப்பா இந்த செட்டப்ல ஆர்டர் பண்ணதுன்னு கேட்டா பயபுள்ள ஆரம்பத்துல கொஞ்சம் தெனாவட்டா தான் பேசுது. டேய் பலு தூக்கி கொழுபொம்ம, உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கறது யாருன்னு தெரியுதா, நான் ஒரு போலீஸ், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்த ஓங்கி ஒன்னு குத்துனன்னு வை 1 வருஷம் கோமால போயிடுவ, மரியாதையா உண்மையா சொல்றா அப்படின்னு ஹீரோ மிரட்டல. ஐயா இந்த மாதிரி செட்டப்லாம் நிறைய பேர் கேட்கறது யூசுவல் தான் ஐயா. ஆனா ரீசெண்டா யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட டைரக்டாலாம் வரல, இன்டர்நெட் மூலமா இந்த செட்டப் எனக்கு வேணும் பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. நானும் 4 செட்டப் பண்ணி கொடுத்ததா இவன் உண்மையை சொல்லிடுறான். அப்படின்னா இவன் ரெடி பண்ணி கொடுத்த 4 செட்டப்ல 2 செட்டப்பை யூஸ் பண்ணி ஏற்கனவே 2 இழவை கூட்டிட்டானுங்க. மீதி 2 செட்டப் பெண்டிங்ல இருக்குல்ல. சோ கண்டிப்பா அந்த குரூப் இன்னும் 2 கொலை பண்ண காத்துட்டு இருக்கு அப்படின்றத ஹீரோ அடுத்த சீன்ல பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சில்வாவோட கொலை நடந்த இடத்துல கபோர்ட்ல ஒரு பொண்ணு கிடைச்சால, அந்த பொண்ணு யாருன்றத பார்த்தா கேரிசன் ஜேக்கப்ஸ்ன்ற ஒரு ஆளோட எக்ஸ் பொண்டாட்டி தான் அந்த பொண்ணு. கேரிசனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பிறந்த 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே 2ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க. அதான் கேரிசனும் அவன் பொண்டாட்டியும் பிரிஞ்சுட்டாங்கல்ல. சோ பசங்க 2 பேரும் ஒரு வாரம் கேரிசன் கிட்டையும் இன்னொரு வாரம் எக்ஸ் பொண்டாட்டி கிட்டையும் இருப்பாங்க. இதுல இப்ப ஹீரோவுக்கு சந்தேகத்தை வர வைக்கிற விஷயம் என்னன்னா, சில்வாவும் கேரிசனோட எக்ஸ் பொண்டாட்டியும் ஒன்னா ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க. அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். சில்வாவை கொலை பண்ணி எக்ஸ் பொண்டாட்டிக்கு ட்ரக்க கொடுத்து அவளை கபோர்டுக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. இப்போன்னு பார்த்து கேரிசன் வேற எங்க போனான்னு தெரியல, ஆளு தலைமறைவா
ஓகேவா இருக்கான். சோ இதுல இருந்தே பொண்டாட்டி சில்வா கூட போயிட்டான்ற கோவத்துல ஏன் கேரிசன் இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற ஆங்கிள் யோசிச்சு ஹீரோ கேரிசனை தேட சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல கொலையாளிங்க இன்னமும் கம்மன் சீன்ற வார்த்தையை அவங்க கொலை பண்ற இடத்த எழுதி வச்சுட்டு போறாங்கல்ல, அதுக்குண்டான அர்த்தத்தை ஹீரோவால கண்டுபிடிக்கவே முடியலையே. சோ ஹீரோ வீட்டுல உட்காந்து இது என்ன வார்த்தையா தான் இருக்கும் அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கப்பதான் திடீர்னு ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோவோட மனைவி இறந்து போயிட்டு தான் சொன்னோம் இல்லையா, அவ உயிரோட இருக்கும் பொழுது அவளுக்கு பைபிள் எல்லாம் படிக்கிறதுல ஆர்வம் அதிகம். சோ அப்படி அவ ஒரு நாள் என்னைக்கோ பைபிளை படிக்கிறப்போ அதுல இந்த வார்த்தையை பார்த்த மாதிரி ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம். அதனால பொண்டாட்டியோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் இப்ப எடுத்து அதுல ஒரு பைபிளை ஹீரோ செக் பண்றப்பதான் ஹீரோவோட கேள்விக்குண்டான பதில் மொத்தமும் கிடைக்குது. கிடைச்ச பதிலோட ஹீரோ போலீஸ் சீஃபை மீட் பண்ணி, சீஃப் நம்ம தேடிட்டு இருந்த கேள்விக்குண்டான பதில் எனக்கு கிடைச்சிச்சு சீஃப் அப்படின்னு ஹீரோ பைபிள்ல இருக்க சில வாசகங்களை சீஃப் கிட்ட படிச்சு காட்டுறாரு. அத நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த உலகத்தோட அழிவுக்கு காரணமா ஒரு 7 சீல் இருக்கு. அதுல முதல் 4 சீலை எடுக்க வந்தவங்களோட பேரை த 4 ஹார்ஸ்மென் ஆஃப் அப்பகலிப்ஸ்னு சொல்லுவாங்க. 4 பேர்ல வெள்ளை கலர் குதிரையில வர ஆள் தான் அந்த 4 பேர்ல லீடர். லீடருக்கு கீழே இருக்க மீதி 3 பேர்ல ஒரு ஆள் சிகப்பு கலர் குதிரையும் இன்னொரு ஆள் கருப்பு கலர் குதிரையும் மூணாவது ஆள் கிரீன் கலர் குதிரையும் வச்சிருப்பாங்க. இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா ஒரு பவர் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு டெத்து, இன்னொருத்தவங்களுக்கு வாரு, அந்த மாதிரி. இது இல்லாம இப்ப சிகப்பு கலர் குதிரையை ஒரு ஆள் வச்சிருப்பாங்கன்னு சொன்னோம்ல, பைபிள்ல அவங்கள பத்தி மென்ஷன் பண்ணிருக்க வார்த்தையை ஹீரோ படிக்கிறப்போ எப்பவுமே இந்த குதிரையில வரவங்களோட கையில ஒரு மிகப்பெரிய கத்தி இருக்குன்ற மாதிரி பைபிள்ல மென்ஷன் ஆயிருக்கு. இத அப்படியே படத்துல நடந்த ஆனா கொலையோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். கொலை பண்ணப்பட்ட ஆனாவோட கழுத்துல கத்தி டாலர் போடப்பட்ட ஒரு செயின் இருக்கிறத பார்த்தோம்ல. சோ இந்த உலகத்தோட அழிவுக்கு காரணமான ஹார்ஸ்மேனா தன்னை நினைச்சுக்கிட்ட 4 பேர், அதுல நான் தான் சிகப்பு கலர் குதிரையை ஓட்டுறேன், நான் டெத் எல்லாருக்கும் பரிசா கொடுக்கறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த 4 பேர்ல ஒருத்தவங்க தான் ஆனாவை கொலை பண்ணிருக்காங்க. ரெண்டாவது சில்வாவோட கொலையில அவனோட கழுத்துல தராசு டாலர் போட்ட ஒரு செயின் இருக்கிறத பார்த்தோம் இல்லையா. தராசுன்ற வார்த்தையை 4 ஹார்ஸ்மேன்ல பிளாக் கலர் குதிரையில யார் வருவாரோ அவரோட ஸ்பெஷாலிட்டின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த படத்துல தன்னை ஹார்ஸ்மேனா நினைச்சிட்டு இருக்க 4 பேர்ல கருப்பு கலர் குதிரை நமக்கு சொந்தமானதுன்னு எந்த கேரக்டர் நினைச்சிட்டு இருக்கோ அந்த கேரக்டர் தான் சில்வாவை கொலை பண்ணிருக்கு. மீதி 3 பேரும் அதை நின்னு வேடிக்கை பார்த்திருக்காங்க. ஆக படத்துல இதுவரைக்கும் 2 கொலை நடந்திருக்கு. 4 ஹார்ஸ்மேன்ல 2 பேர் தனித்தனியா இந்த கொலையை பண்ணிருக்காங்க. மீதி பெண்டிங்ல இருக்கிறது 2 பேர். அந்த 2 பேர் எப்போ யாரை கொலை பண்ணுவாங்கன்றது தெரியல. ஹீரோ இது சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கப்போ ஒரு ஹோட்டல் ரூம்ல 3ஆவதா ஒரு கொலை நடக்குது. இந்த கொலையில இறந்து போனது யாரான்னு பார்த்தா கேரிசன்ன்ற ஒரு ஆள். சில்வாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்புண்டுன்னு ஹீரோ சந்தேகப்பட்டாரல்ல, அவன் தான் இந்த ஹோட்டல் ரூம்ல போனமா கிடக்குறான். கடந்த 2 சம்பவத்தை பண்ண அதே சம்பவக்காரங்க தான் இந்த சம்பவத்தையும் பண்ணிருக்காங்க. ஹோட்டல் ரூம்ல கம்மன்சின்ற வார்த்தை பெயிண்டால எழுதப்பட்டிருக்கு. மிச்சபடி கடந்த 2 கொலையிலையும் 2 டெட் பாடியையும் ஒரு செட்டப்ல தான் ஏத்தி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கேரிசனோட பாடியை செட்டப்ல ஏத்தல. அதோட இவன் கழுத்துலயும் போன 2 டெட் பாடியில கிடைச்ச மாதிரி எந்தவித டாலரும் இல்ல. பட் கேரிசனை ரொம்ப ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. இத நல்லா நிச்சயம் பண்ண நீரியான மாதிரியே இருக்காரு பாருங்க ஒரு டாக்டர். அவர் ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்க, கேரிசன் இந்த ஹோட்டல் ரூம்ல வந்து தங்கணும்ன்ற அவசியமே அவனுக்கு இல்ல. ஏன்னா அவனுக்கு வீடு வாசல்லாம் இருக்கு. இருக்கணும்னு நினைச்சா அவன் அங்கதானே இருந்திருக்கணும். அத எல்லாத்தையும் விட்டுட்டு ஹோட்டல் ரூம்ல வந்து இருந்திருக்கானா என்ன அர்த்தம்? இவனுக்கு யாரோ நம்மள கொலை பண்ண போறாங்க, அப்படி இல்லனா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பிரச்சனையில இருந்து தன்னை காப்பாத்திக்கதான் ஹோட்டல் ரூம்ல வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கான். பட் யாருக்காக இவன் பயப்படணும், எதுக்காக இவன் பயப்படணும் அப்படின்றது புரியாம ஹீரோவும் பார்ட்னரும் குழம்பிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் என்னடானா பெரிய பையனோட ஸ்கூல்ல இருந்து ஹீரோவுக்கு கால் வருது. நீங்க உடனே என்ன வந்து மீட் பண்ணி ஆகணும்னு. நான் பண்ணி தொலைஞ்சான்னு தெரியலையேன்னு ஹீரோவும் ஸ்கூலுக்கு போனா அப்பதான் ஹீரோ இவரோட பையனை எந்த அளவு லூஸ்ல விட்டுருக்காருன்றது ஹீரோவுக்கு தெரியுது. டெய்லியும் ஸ்கூலுக்கு போறேன்னு கிளம்புற பையன் ஸ்கூலுக்கே வரது இல்லையா. ஆனா பையன் படிப்புல கெட்டி 30 நாள் ஸ்கூலுக்கு 2 நாள் வந்தாலும் ஆவரேஜ் மார்க்கை விட அதிகமாவே வாங்கிடுறான். இருந்தாலும் அவன் ஸ்கூலுக்கு வராது தப்பு தானே, பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தானே ஆகணும். சோ பெரிய பையனோட டீச்சர் ஹீரோவை கூப்பிட்டு இந்த மேட்டர் எல்லாம் சொன்னதும் அப்பதான் ஹீரோவுக்கு புரியுது எல்லாம் நம்ம தப்பு தான். நம்ம வேலைன்னு சுத்திக்கிட்டே பையனை சரியா கவனிக்காதனாலதான் அவனும் அவுத்து விட்ட காலம் மாதிரி சுத்திட்டு இருக்கான். இனிமேலாச்சும் பையனை நல்லா பாத்துக்கணும்னு முடிவெடுத்து வீட்டுக்கு போன ஹீரோ பெரிய பையன் கிட்ட சிரிச்ச முகத்தோட, என்னடா தம்பி நீ நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுதுல்ல, பேசாம வாயேன் நாளைக்கு காலைல நீ நானும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கேயா வெளியே போவோம் அப்படின்னு செவனேன்னு இருந்த பையனுக்கு ஆசை காட்டி அவனை உசுப்பேத்தி விட்டுறாரு. அவனும் ஆசாசியா அடுத்த நாள் அப்பாவோட சேர்ந்து வெளியே போலாம்னு குதூகலமா இருந்தா பெரிய பையன் தூங்கி எழுந்ததுமே வீட்டுல ஹீரோவை ஆளை காணோம். அடுத்த சீன்ல தத்து பொண்ணுன்னு ஒருத்திய பாத்திருந்தோம்ல, அவ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ ஹீரோ கிட்ட பேசினா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு ஹீரோவை கால் பண்ணி ஒரு இடத்துக்கு தனியா வர வச்சு நல்லா ஜூனியர் ஏஜ் சூனியக்காரி மாதிரி இருந்துகிட்டு இவ கொடுத்தா பாருங்க ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட். முதல்ல ஹீரோ கிட்ட நல்லா தான் பேசுறா. எங்க அம்மாவுக்கு குழந்தை இல்லன்றதுனால என்ன சின்ன வயசுல தத்து எடுத்துக்கிட்டாங்க. நானும் அவங்க கூட சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு பாருங்க, என்ன கண்டுக்கிறதே நிறுத்திட்டாங்க. நானும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தா மறுபடியும் அவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்றப்போ எனக்கு எப்படி எல்லாம் வயிறு எரியும். அந்த வயிற்றுச்சல்ல தான் இந்த சம்பவத்தை பண்ணன்னு கையில இருக்க ஒரு கேரி பேக் எடுத்து இவ காட்டுறா. அந்த கேரி பேக்குள்ள ஆனாவோட வயிற்றுல இருக்க குழந்தை
குழந்தைய கட் பண்ணி எடுத்துட்டு போனதா சொன்னோம்ல, அந்த குழந்தை இருக்கு பக்காளி. அப்ப படத்துல 4 பேர் தன்னை ஹார்ஸ்மேனா நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தி இந்த தத்து பொண்ணு தான். இது தெரிஞ்சதும் ஹீரோ தத்து பொண்ணு அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அவ ஹீரோ கிட்ட தான் பேசுவேன்னு அடம் பிடிச்சதுனால ஹீரோவே தனியா போய் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. விசாரணையில ஹீரோ கேட்கிற கேள்விக்கு அந்த பொண்ணு என்னென்னமோ பதில் சொல்லி ஹீரோவை சுத்தல்ல விடுறா. ஆனா அதுல ஹீரோவுக்கு தேவையான விஷயம் என்னன்னா, ஆனாவோட ஃபேமிலி இந்த பொண்ணை தத்து எடுத்து தானே வளர்த்தாங்க. இவளை தத்து எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரியலாகவே 2 குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆனா தத்து பொண்ணை கண்டுக்கவே இல்ல போல. இதனால இந்த பொண்ணோட வளர்ப்பாப்பா இந்த பொண்ணை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்கான். அது ஆனாவுக்கு தெரிஞ்சும் தத்து பொண்ணை காப்பாத்துறதுக்கு உண்டான எந்த முயற்சியும் ஆனா எடுக்கவே இல்ல. இதனாலேயே தத்து பொண்ணுக்கு ஒரு கோவம். வளர்ப்பாப்பா தன்னை அபியூஸ் பண்ணதை விட அதை பார்த்துட்டு ஒருத்தி கண்டுக்காம இருந்தால, அவளுக்கு நான் எந்த அளவு வலி அனுபவிச்சிருக்கேன்றத புரிய வைக்கணும் இல்லையா. அதனாலதான் 12 மணி நேரமா அவளை இந்த செட்டப்ல ஏத்தி துள்ள துடிக்க கொலை பண்ண. என்னோட 10 வருஷ கஷ்டத்தை அவளுக்கு 12 மணி நேரத்துல கொடுத்தன்னு தத்து பொண்ணு நம்மட்டு சிரிப்போட இந்த கதையை ஹீரோ கிட்ட சொன்னதும் இவ சொன்னது உண்மையா போயான்னு தெரிஞ்சுக்க ஹீரோ தத்து பொண்ணோட ரூம்ல போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்றாரு. முதல்ல கிடைக்கிறது ஒரு கேசட். அதை பிளே பண்ணி பார்த்தா அந்த கேசட்ல இருக்க வீடியோ தான் ஆனாவை டார்ச்சர் பண்ணி கொலை பண்றப்போ தத்து பொண்ணை தவிர்த்து மீதி 3 பேரால எடுக்கப்பட்ட வீடியோ. ஹார்ஸ்மேன் கூட்டத்துல 4 பேர் இருக்கிறதா சொல்லியிருந்தோம்ல, அதுல 3 பேர் வீடியோ எடுக்கிறானுங்க. தத்து பொண்ணு மட்டும் ஆனாவை செட்டப்ல ஏத்தி டார்ச்சர் பண்ணி கொலை பண்றா. ஏற்கனவே 4 ஹார்ஸ்மேன்ல ரெட் கலர் குதிரைக்கு சொந்தமானவங்கன்னு யார் தன்னை நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க தான் ஆனாவை கொலை பண்ணாங்கன்றத ஹீரோ சொல்லிட்டாரு இல்லையா. இப்ப தத்து பொண்ணு ஆனாவை கொலை பண்ணிருக்கானா என்ன அர்த்தம்? இவதான் ரெட் கலர் குதிரையில வர ஆளா இவளுக்கு இவளே நினைச்சிட்டு இருக்கா. இதை கண்டுபிடிச்சிட்டு இன்னும் அந்த ரூம்ல என்ன கிடைக்குதுன்னு ஹீரோ அலசி ஆராய்ஞ்சா ஒரு பைபிளுக்குள்ள தத்து பொண்ணு சொன்னால, என் வளர்ப்பு அப்பாவால நான் அபியூஸ் பண்ணப்பட்டேன்னு. அப்படி நடக்கிறப்போ எடுக்கப்பட்ட போட்டோஸ்லாம் இருக்கு. ஹீரோ அந்த போட்டோஸை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு வீட்டுக்குள்ள வந்த எவனோ ஒருத்தவன் ஹீரோ கிட்ட சட்டையை கிழிச்சு சண்டைக்கு போக வந்தவனை அடிச்சு துவைச்சு வந்திருக்கிறது யாருப்பான்னு பார்த்தா நல்லா உருளோடு ஒட்டக சாணியை சேர்த்து வச்சு செஞ்ச மாதிரி இருப்பான் பாருங்க ஒருத்தவன், தத்து பொண்ணோட வளர்ப்பாப்பான்னு. அவர் தான் தான் மாட்டிக்க கூடாதுன்னு இந்த போட்டோவெல்லாம் திருட்டுத்தனமா எடுத்துட்டு போக வந்திருக்காரு. ஆனா என்ன பண்ண முடியும், ஹீரோன்ற ஒரு நபர் இங்க இருந்துட்டாரு. சோ அந்த வளர்ப்பாப்பனோட செல்ஃப் எடுக்கல. பொண்ணை அபியூஸ் பண்ணதுக்காக ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி சைல்டு கேர்ல கோத்து விட்டுறாரு. 4 ஹார்ஸ்மேன்ல ஒருத்தி மட்டும் தான் கிடைச்சிருக்கா, அதுதான் தத்து பொண்ணு. மீதி 3 பேர் யாருன்னு தெரியல. அடுத்து இவங்க யாரை கொலை பண்ண போறாங்கன்றதும் தெரியல. இத போய் தத்து பொண்ணு கிட்ட கேட்டா அவ சொல்லியும் தொலைய மாட்றா. இதுக்கு நடுவுல ஹீரோ ஃபேமிலிக்காக நேரம் செலவழிக்கலன்னு ஹீரோவோட பெரிய பையன் வேற ஹீரோ கிட்ட சண்டை போடுறான். அவனு எவ்வளவு நாள் தான் பொறுப்பான் பாவம். ஹீரோவோட பொண்டாட்டி இருக்கிற சமயத்துல கூட ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ அவர் பொண்டாட்டிக்கு பக்கத்துல இல்ல. அப்பவும் வேலை வேலைன்னு போயிட்டாரு. சரி பொண்டாட்டி போயிட்டா அடுத்து 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்களையாவது ஒழுங்கா பாத்துக்கணும். அதையும் பண்ணாம இன்னும் வேலை வேலைன்னு இவர் சுத்திட்டு இருக்காருன்னு பெரிய பையனுக்கு செம்ம காண்டு. அதுல ஹீரோவை பிடிச்சி கத்துன்னு கத்தி விட்டுறான். கொஞ்ச நேரம் இந்த ஃபீலிங்ஸ்லயே இருந்த ஹீரோ அடுத்து டாக்டரை மீட் பண்ண போன இடத்துல டாக்டர் ஒரு பெயிண்டிங் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. வரலாற்றுல 4 ஹார்ஸ்மேன் இப்படிதான் இருந்தாங்கன்னு யூகத்துல வரையப்பட்ட டிராயிங் தான் இது. இதுலயே 4 ஹார்ஸ்மேன் பார்க்க எப்படி இருந்தாங்க, அவங்களோட ஒவ்வொரு குதிரை கலரும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. டாக்டர் இதை கொடுத்த கையோட கடைசியா கேரிசன் ஒருத்தவன் செத்து போனான்ல, அவன் வயித்துல கம்ப்யூட்டர் சிப் ஒண்ணு இருந்திருக்கு. அவனை கொலை பண்ணவங்க வேணும்னே இந்த சிப்பை முழுங்க வச்சிருக்காங்க. இதையும் சேர்த்து டாக்டர் கொடுக்க ஹீரோ இந்த சிப்பை தான் டீம் கிட்ட கொடுத்து இந்த சிப்பை எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்திருக்காங்களோ அதோட ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணி கம்ப்யூட்டரோட லொகேஷனை கண்டுபிடிச்சு தர முடியுமா அப்படின்ற கோரிக்கையை வச்சதும் கொஞ்ச நேரத்துல கோரிக்கையும் நிறைவேறிடுது. அந்த கம்ப்யூட்டரோட லொகேஷனும் தெரிஞ்சு போயிடுது. உடனே ஹீரோ டீமோட அந்த லொகேஷனுக்கு போனா கூத்த பாருங்க, ஹீரோ வர வரைக்கும் அந்த லொகேஷன்ல ஒரு ஆள் இருந்துட்டு தான் இருந்திருக்கான். ஆனா போலீஸ்காரங்க நம்மள சுத்து போட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு ஆளு தப்பிச்சிடறான். போற போக்குல இந்த ரூம்ல இருந்த மொத்த எவிடன்ஸையும் கொளுத்தி வேற விரிட்டு போயிடுறான். ஹீரோ எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எந்த எவிடன்ஸையும் மீட்க முடியல. ஆனா அந்த ரூம்ல இருந்த ஒரு கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு வெப்சைட் லாகின் ஆயிருக்குன்றத மட்டும் டிஸ்பிளே மூலமா ஹீரோ பாத்துறாரு. ரூம்ல இருக்க விஷயங்கள்லாம் பார்த்ததுலயே ஒண்ணு நல்லா தெரியுது. இப்ப தப்பிச்சு போனவன் 4 ஹார்ஸ்மேன்ல ஒருத்தவன். அதோட இவன் கம்ப்யூட்டர்ல ஜித்து. இவன் தான் சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ற வேலையெல்லாம் பாத்துருக்கான். இவ்வளவு கண்டுபிடிச்சு என்ன புண்ணியம், கைக்கு கிடைச்சவன விரிட்டமே அப்படின்னு ஹீரோ வேதனையில துடிச்சிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் நைட் டைம்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல அண்ணன் தம்பிங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுல அண்ணங்காரன் இருக்கான்ல, அவன் தம்பிய வார்த்தையாலேயே கொல்றான். ஏன்னா தம்பி ஒரு கே. தம்பி கேவா இருக்கிறது அண்ணனுக்கு பிடிக்கல. சோ எப்ப பாரு தம்பியை திட்டுறது அடிக்கிறதுன்னு இதேதான் அவனோட வேலையா போச்சு. இன்னைக்கு பேசி இதை ஒரு முடிவு கொண்டு வந்துருவோம்னு அண்ணனை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்ச தம்பி, ஏன்டா இப்படி பண்ற, நான் இப்படி இருக்கிறத நம்ம அம்மா அப்பாவே ஏத்துக்கிட்டாங்க, நீ ஒருத்தவன் தானே எனக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்க, நான் உன் தம்பி தானே, நான் இப்படி இருக்கிறதுனால உன் தம்பி இல்லைன்னு ஆயிடுமா, கொஞ்சமாச்சும் பாசநேசத்தோட பேசண்டா, அநியாயத்துக்கே நான் அவாய்ட் பண்ற அப்படின்னு இவன் எவ்வளவோ புலம்பியும் அண்ணங்காரன் திரும்ப திரும்ப திட்டுறதுலயே தான் இருக்கான். இதனாலேயே தம்பி ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் முன்னாலே ஓன்னு ஒப்பாரி வைக்க, டேய் 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 நல்லா டால் கலந்த பால் சாத மாதிரி இருந்துகிட்டு இப்ப என்ன சொல்லிட்டேன்னு அழுவுற, கொஞ்சமாச்சும் ஆம்பளையா நடந்துக்க வேண்டா, எப்போ எதுக்கு எடுத்தாலும் ஆவுனா ஓன்னு அழுவுற, இதனாலேயே மூஞ்ச பார்க்க எனக்கு பிடிக்கலடா, நான் கிளம்புறேன்டா
அப்படின்னு அண்ணங்காரன் காண்டாகி ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வர பின்னாலேயே தம்பிக்காரனும் போறான். திடீர்னு நல்லா நடந்து போயிட்டு இருந்த அண்ணங்காரனுக்கோ தலைலாம் கிறுகிறுன்னு சுத்துது. அதே சமயம் இது வரைக்கும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடந்த எல்லாத்தையும் பார்த்த ஒரு திருட்டு பையன் அண்ணங்காரன் தான் இருக்கிறதுலே தைரியமானவன். அவன் இப்போ மயங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டான். தம்பிக்காரன் தான் ஆம்பளையாகவே நடந்துக்க மாட்டானே. சோ இதுதான் சாக்கு. இவனுங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் போய் கொள்ளையடிச்சிடலாம்னு திருட்டு பையன் முயற்சி பண்ண அங்க காட்டினாம பாருங்க தம்பிக்காரன் ஒரு வெறித்தனம். சட்டார்னு கையில கத்தி எடுத்த தம்பிக்காரன் பட்டார்னு அந்த திருட்டு பையனோட வயிற்றுலயே ஒரு இறக்குறான். டேய் நீ என்னடா ஒரு மாதிரி சைஸான சைக்கோவா இருக்க அப்படின்னு நடக்கிறத பார்த்து நம்ம ஷாக்கானா இது என்ன சைக்கோத்தனம். இதுக்கப்புறம் தான் சைக்கோத்தனத்தின் உச்சமே இருக்கு. இதோட இங்க சீனை கட் பண்ணா தம்பிக்காரன் அண்ணங்காரன ஆளே இல்லாத ரூமுக்குள்ள உடம்புல ஹூக்கெல்லாம் மாட்டி ஒரு செட்டப்ல தொங்க விட்டுருக்கான். ஒரு செகண்ட் கூட அண்ணங்காரன் கண்ணை மூடிட கூடாதுன்னு கண்ணை சுத்தி எல்லா இடத்துலயும் தம்பிக்காரன் கிளிப்ப மாட்டி விட்டுருக்கான். சுயநனவுக்கு வந்த அண்ணங்காரனுக்கா ஒண்ணுமே விளங்கல. டேய் ஹேராண்டி என்னடா பண்ணி வச்சிருக்க, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண, இறக்கி விடுறா என்ன அப்படின்னு அண்ணங்காரன் இந்த பக்கம் கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருக்க அந்த பக்கம் தம்பிக்காரன் உடம்புல சட்டையே போடாம கையில கட்டிங் மிஷின்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆயிடுறான். ரைட்டு இன்னைக்கு அண்ணனுக்கு சங்கு ஊத போறாங்க அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருக்கும் போதே சம்பந்தமே இல்லாம தம்பிக்காரன் கொடுத்தாம பாருங்க ஒரு ட்விஸ்ட. கட்டிங் மிஷின் எடுத்த தம்பிக்காரன் அதை வச்சு அண்ணங்காரன் இருக்கல இத்தனை நாளா என்னென்ன மாதிரியான டிசைன்ல எல்லாம் அசிங்கப்படுத்தின. அப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். இப்ப உனக்கு முன்னாலேயே நான் என் உயிரை அதுவும் கொடூரமா எடுத்துக்க போறேன். அதை நீ கன்சிமிட்டாம பாக்குற. இத்தனை நாள் நீ எனக்கு கொடுத்த டார்ச்சருக்கு நான் உனக்கு கொடுக்கற தண்டனை இதுதான்னு அண்ணங்காரன் கதறிட்டு இருக்கும் போதே அவன் கண்ணு முன்னாலேயே தம்பிக்காரன் கட்டிங் மிஷினால இவன் நெஞ்ச இவனே கட் பண்ணி கடைசியில செத்தும் போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோ உட்பட மீதி போலீஸ்காரங்களா இங்க வர நேத்து நைட்டு நடந்ததை பார்த்ததுல இருந்து அண்ணங்காரன் பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். இதை பார்க்கும்போது எனக்கே நாக்கு கூசுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இவனை என்னமோ பெரிய ஆம்பளன்ற மாதிரியும் தம்பிக்காரனை கொஞ்சம் டவுன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். ரைட்டு டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்ஸ்னு சும்மா சொன்னாங்க. எப்படியோ அண்ணங்காரனை தண்டிக்கணும்னு நினைச்ச தம்பிக்காரன் அவன் கண்ணு முன்னாலேயே இவன் உயிரை இவனே எடுத்துக்கிட்டான். இது மட்டும் இல்ல இதே தம்பிக்காரன் தான் 4 ஹார்ஸ்மேன்லயும் ஒருத்தவன். தம்பிக்காரன் செத்து போய் கிடக்கிற ரூம் மொத்தமும் கிரீன் கலர் லைட் செட்டப்ல இருக்கு. சோ 4 ஹார்ஸ்மேன்ல கிரீன் கலர் குதிரைக்கு சொந்தமான கேரக்டரா தன்னை நினைச்சிட்டு இருந்த ஆள் தான் இந்த தம்பிக்காரன். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போலீஸ்காரங்க சுத்து போடுறப்போ பில்டிங்கை விட்டு ஒருத்தவன் தப்பிச்சு ஓடனால அவனும் இந்த தம்பிக்காரன் தான். சோ 4 ஹார்ஸ்மேன்ல ஒருத்தி தத்து பொண்ணு, அவ கலரு ரெட், இன்னொன்னு தம்பிக்காரன் இவன் கலரு கிரீன். மீதி 2 ஹார்ஸ்மேனான பிளாக் ஒயிட் இந்த 2 பேர் யாருன்றது தெரியல. அது சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ல ஹீரோ ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்கப்போ ஸ்டார்டிங்லயே ஹீரோ சீஃப் கிட்ட சொன்னார் இல்ல இந்த கும்பல் மொத்தம் 4 கொலை பண்ண போதுன்னு. ஹீரோ சொன்ன மாதிரியே 4 கொலை நடந்துருச்சு இல்லையா. ஃபர்ஸ்ட் கொலை பண்ணப்பட்ட ஆனால இருந்து கடைசியா தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிட்ட தம்பிக்கார வரைக்கும் 4 கொலை கணக்குல வந்துருச்சு. சோ இனிமேல் இந்த கேஸே முடிஞ்சு போச்சு. அடுத்து அவனையும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி டைம்ல வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால நீ வேற கேஸ பாருன்னு சீஃப் வேற ஒரு கேஸ ஹீரோ கிட்ட கொடுத்ததும் யோ நல்லா பிரசவமான பிராய்லர் கோழி மாதிரி இருந்துகிட்டு அறிவு இருந்துதான் பேசுறியா இல்ல இல்லாம பேசுறியாயா. நடந்த 4 சாவுல ஆனாவோட சாவு கடைசியா நடந்த தம்பிக்காரனோட சாவு இது 2 மட்டும் தான் எதுக்காக நடந்துச்சுன்றது நமக்கு தெரியும். மீதி 2 சாவு என்ன காரணத்தினால நடந்துச்சுன்றது நமக்கு தெரியுமா. அதோட 4 ஹார்ஸ்மேன்ல இன்னும் 2 ஹார்ஸ்மேன் உயிரோட வெளியே தான் இருக்கானுங்க. அவங்களால எப்ப யாருக்கு இன்னாகுனே தெரியாது. இதோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா. அந்த பையனோட ரூம்ல இருந்த கம்ப்யூட்டர் டிஸ்பிளேல நான் ஒரு வெப்சைட்டோட பேஜை பார்த்தேன். நான் அப்ப பாக்குறப்போ பாஸ்வேர்டை டைப் பண்ற மாதிரி இருந்த அந்த இடத்துல இப்ப நாளைக்கு உண்டான டேட் இருக்கு. இது இவனுங்களோட வெப்சைட். இதுல நாளைக்கு வரப்போற டேட் இப்பவே மென்ஷன் ஆயிருக்குன்னா நாளைக்கு இவனுங்க ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போறானுங்க. இப்படி இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ விட்டுட்டு அடுத்த கேஸ பாருன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஹீரோ காட்டு கத்துனதுனால சரிடா எப்பா உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுல என்ன புல் பண்ண முடியுமோ புல் பண்ணு. அதோட இந்த கேஸை விட்டுறணும்னு சீஃபும் ஹீரோவுக்கு 24 மணி நேரம் டைம் கெடுவ வச்சிடறாரு. இதுக்கப்புறம் சில்வர் கேரிசன் இவங்க 2 பேரோட சாவு எதனால நடந்துச்சுன்றத ஹீரோ பார்ட்னர் கூட நின்னு பேசிட்டு இருக்கப்பதான் டமால்னு ஹீரோவோட மண்டைக்குள்ள ஒரு விஷயம் உரைக்குது. அதாவது ஸ்டார்டிங்ல பல்லு கடிச்ச இடத்துல இருந்து சில்வரோட கொலை நடக்கிற வரைக்கும் சம்பவம் நடந்த 3 இடத்துலயும் கம்மன் சீன்ற வார்த்தைய பெயிண்டால எழுதி வச்சிருந்தாங்கல்ல. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு 4 டைரக்ஷன்லயுமே அந்த வார்த்தையை எழுதி இருப்பாங்க. ஆனா கேரிசனோட சாவு நடந்த ஹோட்டல் ரூம்லயோ 3 டைரக்ஷன்ல மட்டும்தான் அந்த வார்த்தையை எழுதி இருப்பாங்க. இது இல்லாம ஆனா சில்வர் இவங்க 2 பேரையும் கொலை பண்ணி பாடி ஒரு செட்டப்ல ஏத்தி விட்ட மாதிரி கேரிசனோட பாடிய எந்த செட்டப்லயும் ஏத்திருக்க மாட்டாங்க. பிளஸ் அவங்க 2 பேரோட கழுத்துல கிடைச்ச மாதிரி இவன் கழுத்துல எந்தவித டாலரும் இருந்திருக்காது. இதெல்லாம் வச்சு பார்த்தா ஹார்ஸ்மேன் அவங்களா தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணணும்னு நினைச்சு கேரிசனை கொலை பண்ண மாதிரி தெரியல. ஏன் ஒருவேளை இந்த 4 ஹார்ஸ்மேன் கூட்டத்திலே இவனும் ஒரு ஆளா இருந்திருக்க கூடாது அப்படின்னு ஹீரோ சந்தேகப்பட்டு ஸ்டேஷன்ல இருக்க தத்து பொண்ணு கிட்ட போய் இதை போட்டு வாங்கினதும் ஹீரோ கெஸ் பண்ணது கரெக்ட் தான். 4 ஹார்ஸ்மேன்ல கருப்பு கலர் குதிரைக்கு சொந்தமான கேரக்டரா யார் தன்னை நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த ஆள் தான் கேரிசன். நடுவுல கேரிசனுக்கு என்ன காண்டுனா கேரிசனோட எக்ஸ் பொண்டாட்டியும் சில்வான்ற 2வது பசங்களுக்கு பாடம் எடுக்கிற டீச்சரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்த
இருந்திருக்காங்கல்ல அது அவனுக்கு பிடிக்கல. சோ சில்வாவை பழி வாங்கணும்ன்றதுக்காக சில்வா கிட்ட படிக்கிற தான் 2 பசங்களையும் சில்வா பாலியல் தொல்லை பண்றதா கேரிசன் ஒரு பொய் சொல்லி இவனோட கூட்டாளிங்க 3 பேர் மூலியமா சில்வாவை கொலை பண்ணிருக்கான். கொஞ்ச நாள்ல இந்த 3 பேருக்கு உண்மை தெரிஞ்சதும், ஏண்டா நம்ம எவ்வளவு ஒரு உன்னத நோக்கத்தோட இதை பண்ணிட்டு இருக்கோம், பொய் சொல்லி ஆட்டியவ கலைக்க பாக்குற, செத்துப்போ அப்படின்னு கேரிசனோட சோழிய முடிச்சிருக்காங்க. மொத்தத்துல 3 ஹார்ஸ்மேன் யாருன்றது தெரிஞ்சு போச்சு. மீதி இருக்க ஒரே ஆள் வெள்ளை கலர் குதிரைக்கு சொந்தமானவன். அவன் தான் இந்த 3 பேரோட லீடரும் கூட. அடுத்த டாஸ்க் அவனை கண்டுபிடிக்கிறது தான். சோ கிடைச்சிருக்க 3 ஹார்ஸ்மேன் எந்த இடத்துல மீட் பண்ணிக்கிட்டாங்கன்ற தகவலை அடுத்து ஹீரோ பார்ட்னரோட சேர்ந்து செக் பண்றப்போ அங்க ஒரு புது விஷயம் மாட்டுது. இந்த தத்து பொண்ணும் சரி, அப்புறம் தம்பிக்காரன்னு ஒருத்தவனை பார்த்திருந்தோம்ல அவனும் சரி, இவங்க 2 பேரும் ஹாஸ்பிடல்ல ஒரு குரூப் தெரப்பிக்கு போயிருக்காங்க. அதுல ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்டான விஷயம் என்னன்னா, அந்த குரூப் தெரப்பியில எந்த டாக்டர் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே டாக்டர் தான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்த ஹீரோவோட பொண்டாட்டிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இது தெரிஞ்சதும் ஹீரோவோட மைண்ட் ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு மேட்டர் புரியுது. ஆஹா, நம்ம பொண்டாட்டி ஹாஸ்பிடல்ல இருக்கப்போ நம்ம பையன் தானே அவ கூடவே இருந்தான். இந்த தத்து பொண்ணு வேற ஜெயிலுக்குள்ள வந்ததுல இருந்து என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்ச ஆள் மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஒருவேளை இவனுங்க அடுத்து நம்ம ஃபேமிலிக்கு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்கானுங்களோ, அதனாலதான் வேணும்னே என்ன இந்த கேஸுக்குள்ள கொண்டு வந்து கடைசியா என் ஃபேமிலி பட போற கஷ்டத்தை நானே என் கண்ணு முன்னால பாக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே இவனுங்க பண்ண செட்டிங்கா இருக்க கூடாது. ஹீரோ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். ஆரம்பத்துல பல்லு ஒண்ணு கிடைச்சதுல்ல, ஹீரோ ஃபாரன்சிக் ஒடோன்டாலஜி படிச்ச ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் பல்லு கிடைச்சிருக்குன்னு ஹீரோவை இந்த கேஸுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் ஹீரோ இந்த கேஸுக்குள்ளேயும் இருக்காரு. பல்லு இல்லனா ஹீரோவுக்கு இந்த கேஸ்ல வேலையே இல்ல. அது மட்டும் இல்ல, பல்லுக்கு சொந்தக்காரனான சில்வாவை ஆனாவுக்கு அப்புறம் போட்டும் தள்ளிட்டாங்க. ஒருத்தவனை கொலை பண்ண போறன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எதுக்காக அவன் பல்ல மட்டும் எடுத்து தனியா வைக்கணும்? சோ ஹீரோவை உள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காகவே திட்டம் போட்டு திறமையா செயல்பட்டு இருக்காங்கன்றதை ஹீரோ கெஸ் பண்ணி எங்க நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு விறுவிறுன்னு வீட்டுக்கு போன ஹீரோ நேரா இவர் பெரிய பையனோட ரூமுக்கு போனா அங்க தாங்க படத்தோட ஆரம்பத்துல நான் சொன்னல ரத்தம் ஒரைய வைக்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்னு, அந்த ட்விஸ்ட வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா ஹீரோ அவர் பையனோட ரூமுக்கு போனதே கிடையாது. இப்ப பையனோட ரூமுக்குள்ள போய் பார்த்தா ரூம் மொத்தமும் ஜிகு 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 ஜிகுன்னு வெள்ளை கலர்ல ஜொலிக்குது. ஹார்ஸ்மேனோட லீடருக்கு சொந்தமான கலர் ஒயிட்ன்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா? அதுவும் இந்த கும்பலோட நோக்கமே பேரண்ட்ஸால கஷ்டப்பட்ட பசங்க அவங்க பட்ட அதே கஷ்டத்தை பேரண்ட்ஸுக்கு கொடுக்கணும்ன்றது தான். ஹீரோவால தான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் தான் 2 பசங்களுக்கும் நல்ல அப்பாவா இருக்கவே முடியலையே. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு போயிடுறாரு. சோ பெரிய பையன் ஹாஸ்பிட்டல்ல அவனோட அம்மாவை பாத்துக்கிறப்போ அதே இடத்துல இருந்த தத்து பொண்ணு தம்பிக்காரன் இவங்க 2 பேர் கூட பேசி பழக்கமாகி ஹார்ஸ்மேன் என்ற ஒரு குரூப்பையும் அமைச்சு அதுக்கு லீடராகவே இவன் மாறிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டதும் கடைசியா நம்ம பையனோட அழிவுக்கு நம்மளே காரணமாயிட்டமேடா அப்படின்னு ஹீரோ ஃபீல் ஆயிடுறாரு. ஹீரோவுக்கு தண்டனையை கொடுக்கணும்ன்றதான பெரிய பையனோட நோக்கமா இருக்கும். அதுக்கு அவன் சாக போற இடத்துக்கு, அதாவது அவனே துன்புறுத்திக்க போற இடத்துக்கு ஹீரோ வர வைக்கணும் இல்லையா? சோ இவனோட ரூம்லயே கம்மன்சின்ற வார்த்தை எழுதி அதுக்கு மேல ஒரு பில்டிங்கையும் வரைஞ்சு வச்சிருக்கான். ஹீரோ கார் எடுத்துட்டு அந்த பில்டிங் குள்ள போனதும் உள்ள நுழைஞ்ச ஹீரோவுக்கு பெரிய பையன் மயக்க ஊசியை போட்டுறான். மயக்கம் தெளிஞ்சு ஹீரோ கண்ண முழிச்சா இவரோட கை ஒரு சேர்ல கட்டப்பட்டிருக்கு. இந்த பக்கம் பெரிய பையன் இவனே ஒரு பெரிய செட்டப்ல கட்டி அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கான். நல்லா பேண்ட் போட்ட பேனா கத்தி மாதிரி இருந்துகிட்டு உனக்கு இதெல்லாம் தேவைதானடா தம்பி, அப்பா தெரியாம பண்றேன்டா, இனிமேல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு இறங்கி வந்துடுறான்னு அவனை பார்த்த ஹீரோ கெஞ்சறாரு. இவ்வளவு நாள் பட்ட வலி ஒரே ஒரு கெஞ்சல்ல போயிடுமா? சோ பெரிய பையன் ஹீரோ கிட்ட நீ சும்மா இருப்பா, எத்தனை நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு உங்ககிட்ட கெஞ்சி இருப்பேன், கொஞ்சமாச்சு கண்டுகிட்டியா நீ? இப்போ ஒரு சோதனைன்னு வந்ததும் உனக்கு உரைக்குதா? நான் கஷ்டப்பட்ட மாதிரி நாளைக்கு எந்த பசங்களும் கஷ்டப்படக்கூடாது. சோ எங்க குரூப்ல நிறைய பசங்களை நான் சேர்த்துட்டேன். நீ எங்க வெப்சைட்ல இன்னைக்கு டேட்டை பார்த்தல, அந்த டேட்டுக்கான காரணம் இன்னைக்கு நான் சாக போறது லைவா அந்த வெப்சைட்ல டெலிகாஸ்ட் ஆக போகுது. இத பார்த்ததும் நாளைக்கு எந்த பசங்களா இருந்தாலும் சரி அவங்க அப்பாவால கஷ்டத்தை அனுபவிச்சா அதே கஷ்டத்தை திரும்ப அவங்க பேரண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. அதுதான் நான் இந்த குரூப்பை உருவாக்குனதுக்கு உண்டான நோக்கமே. மொத்தத்துல நான் சாக போறது உறுதி, இன்னும் அவன் சாவறதுலயே தான் குறியா இருக்கான். பெத்த பையன் கண்ணு முன்னால சாவ போறான்றதை ஹீரோவால பார்க்க முடியல. சோ ஒரு கட்டத்துல ஹீரோ இவரை கட்டி இருந்த ஹேண்ட் கஃபெல்லாம் இழுத்து போட்டு உடைச்சிட்டு இவர் எடுத்துட்டு வந்த கண்ணை பெரிய பையன் பக்கத்திலேயே தான் வச்சிருக்கான். கண்ணை எடுத்து பெரிய பையன் தொங்கிட்டு இருந்த சங்கிலியை ஷூட்டும் பண்ணிடுறாரு. ஆனா மேல இருந்து கீழே இருந்த பெரிய பையனோட உடம்புலயோ எந்தவித அசைவும் இருக்க மாதிரி தெரியல. டேய் கண்ணா ஏஞ்சிடுறா, அப்பா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா, இனிமேல் ஓ மேல சத்தியமான எந்த தப்பும் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு பையன் கண்ணத்துல தட்டி தட்டி ஹீரோ கதறிட்டு இருக்க. இதோட இங்க சீனை கட் பண்ணா கடைசியா ஹீரோவுக்கு 2வது ஒரு பையன் இருக்கான்ல, தூங்கிட்டு இருக்க அந்த பையன் கிட்ட போன ஹீரோ பையன் ஏஞ்சதும் ஒன்னும் பிரச்சனை இல்லடா தம்பி, அப்பா அவன் கூடவே தான் இருக்கான்னு கரிசனையா பேசிட்டு இருக்க. பதிலுக்கு சின்ன பையன் பெரிய பையன் எங்கன்ற கேள்வியே கேக்குறான். உண்மையாகவே பெரிய பையனுக்கு என்ன ஆச்சு, அவன் செத்துட்டானா இல்ல உயிர் பொழைச்சிட்டானான்றத படத்திலேயே காட்டல. பட் சின்ன பையன் கேட்ட கேள்விக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நல்லபடியா தான் இருக்கான் அப்படின்னு ஹீரோ ஒரு பதில சொல்றாரு. ஒருவேளை அவன் உயிரோடவும் இருந்திருக்கலாம், அப்படி இல்லையா அவன் செத்து இருந்தாலும் அவன மாதிரி 2வது பையனை வளர்த்துற கூடாது, இவனையாவது
கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக கூட சின்ன பையன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாதுல்ல. சோ இவனோட ஆறுதலுக்காக ஹீரோ அந்த பதில சொல்லியிருக்கலாம். இப்ப பெரிய பையன் உயிரோட இருக்கானா இல்லையான்றது முக்கியமான டாபிக் இல்ல. படத்துல சொல்ல வர மெயின் கண்டென்ட் என்னன்னா, வளர்ந்து வர பசங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் தான் ஆதி முதல் அந்தம். அவங்கள தவிர பசங்களுக்கு வேற யாருமே இல்ல. ஒரு பையன் அவனோட வாழ்க்கையில எப்ப வில்லன் ஆகிறா தெரியுங்களா? சின்ன வயசுல அவன் வளர்ற இடத்துல அவனோட பேரண்ட்ஸ் அவனுக்கு என்ன கொடுக்கறாங்களோ அதை பொறுத்துதான் அவன் ஹீரோ ஆகிறானா வில்லன் ஆகிறானான்ற தொடக்கமே ஆரம்பிக்குது. சோ உங்க பசங்க எப்படி வளரணும்ன்ற டெசிஷனை நீங்க மறக்காம எடுத்துருங்கன்ற மெசேஜோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.